இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம் மிக மிக முக்கியம். இருதயத்தில் சுத்தமான இருதயம், அதனுடைய அறிகுறிகளையும் அடையாளங்களையும் பற்றி நாம் பார்க்கிறோம். சுத்தமான இருதயத்தினுடைய அடையாளங்களை நாம் பார்க்கின்ற வேளையில், அதாவது அது கபடமில்லாத இருதயம். சுத்தமான இருதயத்தினுடைய முதல் அறிகுறி என்ன? அது கபடமில்லாத இருதயம். அது தன்னைத்தானே என்ன பண்ணும்? ஆராய்ந்து அறியும். அதில் மிக முக்கியமாய் தன்னைத்தானே அது ஆராய்ந்து அறியும் பொழுது, அது தன்னை ஆராய்ந்து அறிந்து அது தன்னை உணரும் பொழுது, இப்படிலாம் இருக்கிறேன்னு உணரும் பொழுது, நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று அது தன்னை நினைக்கின்ற வேளையில் தேவன் தம்முடைய கிருபையை அப்படிப்பட்ட கபடமில்லாத இருதயம் உள்ளவர்களுக்கு தருகிறார். அந்த பிரச்சனையை ஜெயிக்க, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள எப்போன்னா ஃபீல் பண்ணணும். அதான் ஃபீலிங்னா நான் அப்படிலாம் இருக்கிறேனே, கபடமில்லாத இருதயம் என்ன பண்ணும்? ஃபீல் பண்ணும். ஏன்னா நான் இப்படிலாம் செய்கிறேனே, என் மைண்ட் இப்படி சரியில்லையே, நிர்பந்தமான மனுஷன் நான், பவுல மாதிரி நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அப்படி இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் சுத்த இருதயத்துக்கு நம்மளை என்ன பண்ணோம்? நேராக வழி நடத்தும் அப்படி என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை விட மிக முக்கியமாக இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கபடமில்லாத இருதயம் அது மனசாட்சிக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட துணியாது. அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கபடமில்லாத இருதயம், அதாவது சுத்த இருதயத்துக்கு நம்ம எப்படி அது லீட் பண்ணுது, எப்படி கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால், கபடமில்லாத இருதயம் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட துணியாது. A sincere heart dares not act against conscience. Dares not against conscience. அப்போ நமக்கு எல்லாருக்கும் கான்சியஸ் இருக்குது இல்லை? நம்ம நல்ல விஷயங்களை செய்யும்போது நம்முடைய இருதயம் அப்படியே களி கூறும். குறிப்பாக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள், உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய கான்சியஸ் ஒர்க் ஆகும். நான் ஆண்டவர் சமூகத்தில் தெய்வ பலனை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்துருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து பாருங்கள், கான்சியஸ் வில் ஆக்ட் லைக் எனிதிங். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயராக இருக்கும், விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மனசாட்சியை என்ன பண்ணுறீங்க? நல்ல கான்சியஸ், அந்த மனசாட்சியை பாதுகாத்து கொள்ளுகிறீர்கள். அந்த மனசாட்சி அவ்வளவு அற்புதமானது. அப்போ சில நேரங்களில் அது நம்ம உணர்த்தும். சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, இது ஒரு அற்புதமானது. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உணர்வை கொண்டு வருவார். நம்மளை அறியாமே அந்த உணர்வு வரும். என் சமூகத்துக்கு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். இல்லை, இந்த வேத வசனத்தை என்ன பண்ண தியானி. திடீரென்று மனசில் ஒரு வசனம் உண்டாகும். அப்படியே என்னாகும், ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் அதை தியானிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கான்சியஸாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் தப்பான எண்ணங்கள் வரும்பொழுது அந்த மனசாட்சி உங்களை பாதிக்கும். தீமையான எண்ணங்கள் வரும்பொழுது, தீமையான காரியங்களை நீங்கள் செய்திருந்தால் அது ரொம்ப கூப்பாடு போட்டு கத்தும். சில பேர் அந்த மனசாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா வாயடைக்க பார்க்குறாங்க. அது வாயடைக்க பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணுவாங்க, அறியாமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இது என்ன ஆகுன்னா உங்களை ரொம்ப டேஞ்சரஸான வழிக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கான்சியஸ் ஒர்க்கே ஆகாது. அதுதான் பவுல் எழுதுகிறாரு, சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணாங்க? சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்னன்னா
அநேக இடங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வந்து இந்த காரியத்தை செய்யும்போது என்னுடைய ஆவி உன் கூட பேசலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்களிடத்தில் ஒரு காரியம் தவறாய் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிடுவார், தவறாக நடக்க போது உஷார், நீ இந்த மாதிரி இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ வந்து இப்படி தான் நடக்கணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு உங்கள் கூட பேசுவார். எத்தனை பேர் கூட பேசியிருக்கார் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும் போதும் அல்லது ஒரு இடத்துக்கு போகும்போதும் யார் கூடயாவது நம்ம வந்து சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை அழகாக என்ன பண்ணுவார்னா நடத்துவார், உணர்த்துவார். நீ பேசும்போது இதை தான் பேசணும், இப்படி தான் பேசணும், இதை பார்க்குற காரியங்களில் இதை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துவார். அதை மீறி நாம் வந்து காரியங்களை செய்யும் பொழுது உள்ளிருந்து மனசாட்சி என்ன பண்ணும், செயல்படும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சுத்த இருதயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஒருபோதும் மனசாட்சிக்கு எதிராய் செயல்பட துணிகரம் கொள்ள மாட்டேன். மனசாட்சிக்கு எதிராக செயல்பட துணிகரம் கொள்ள மாட்டேன். இதில் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல கபடமில்லாத இருதயம் என்ன சைன்னா, அது வந்து மனசாட்சிக்கு எதிராக செயல்பட என்ன பண்ணாது, துணியாது. அப்போ மனசாட்சிக்கு எதிராக செயல்பட துணிகிற காரியம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய மனசாட்சி என்ன ஆகுறதுன்னா பலவீனப்படுகிறது. பலவீனப்படும் போது ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சோதனை நேரத்தில், துன்பம் வருகின்ற நேரத்தில் தைரியமாக இருக்கிறவன் யாரு? நீதிமான். துன்பம் வர நேரத்தில் தைரியமாக இருக்கிறவன் யாரு? நீதிமான். துன்பம் வர நேரத்தில் அவன் வந்து அப்செட் ஆக மாட்டான். துன்பம் வர நேரத்தில் வந்து தன்னுடைய மனசாட்சியை பலவீனப்பட விட மாட்டான். அந்த மனசாட்சியில் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் சொல்லுவான், இல்லை கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறாரு, கண்டிப்பாக இந்த சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். ஒருபோதும் கடவுளை மறுதளிக்க மாட்டான், ஒருபோதும் குறை சொல்ல மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கஷ்டம் வருகிற சூழ்நிலையில் உங்கள் மனசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸாக இருந்து நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் தைரியமாக இருப்பீர்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். பிரச்சனையே இல்லை, பிரச்சனை மாதிரி தோன்றினாலே துன்மார்க்கர் வந்து விழுந்து போகிறாங்க. ஆனால் நீதிமான்களோ எப்படி இருக்காங்க? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. ரெண்டு விஷயம். சோதனை வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது நீதிமான் எப்படி இருப்பான்னு சொன்னால் தைரியமாக இருப்பான். ஆனால் பாவம் வரும்போது எப்படி இருப்பான் தெரியுமா? பாவம் வரும்போது அவன் எச்சரிக்கையாக இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமாக இருக்கணும், அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு சேவ் யுவர் கான்சியஸ். உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள ரெண்டு விஷயம். ஒன்று, துன்பம் வரும்போது, துயரங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, நிந்தைகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, இல்லை ஆண்டவர் ஏதோ எனக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இந்த வழியாக என்னை கர்த்தர் என்ன பண்ணுறார், நடத்துகிறார். அதே நேரத்தில் பாவம் வரும்போது, அந்த இடத்துல பாவம் வரும் நேரத்தில் அங்கே வந்து தைரியமாக பாவம் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. துன்பம் வரும்போது தைரியமாக இருப்பான், கர்த்தருக்கு என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நல்லவன், அவன் உத்தமன், தேவனுடைய பிள்ளை. எப்படி இருந்தார்? தைரியமாக இருந்தார். அவர் மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆரம்பத்திலேருந்து சொல்லுவோம், அவருடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள், அவனை குழியில் தூக்கி போடுகிறார்கள். அப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தைரியத்தை விட்டுட்டு இருப்போம். என்னடா இந்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுல
என்ன பிரயோஜனம், எனக்கு போய் ஏன் இவ்வளோ துன்பம் வருது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி நடக்குது. நம்மளாம் சில நேரங்களில் சொல்கிறோம்ல, நல்லதுக்கே காலம் இல்லை, அநியாயத்துக்கு தான் இது காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் யோசேப்பு ஒன்றுமே சொல்லலை, அவன் தைரியமாக இருக்கிறான். இல்லை ஏதோ ஆண்டவர் பண்ணுறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், துன்பம் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது தளர்ந்து போகாதே, தைரியமாயிரு, உறுதியாயிரு. அப்போ எப்படி இருந்தார் யோசேப்பு? அப்படியே அமைதியாக இருந்தார், உறுதியாக இருந்தார். இஸ்மவேலரிடத்தில் யோசேப்பை விற்று போடுகிறார்கள். கத்தி இருப்பார், கதறி இருப்பார், வேதனை அவர் அடைந்திருப்பார், மனசோர்வு வந்திருக்கும். ஆனால் தைரியமாக போகிறார். அந்த சூழ்நிலையினுடைய அவர் தைரியமாய் கடந்து போகிறார். அப்புறம் என்னாச்சு, ஒரு இடத்துல கொஞ்சம் சௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்பவும் என்ன பண்ணுறாரு, சௌகரியமான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பாவத்துக்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படி யோசேப்பு என்ன பண்ணுறா, தூண்டுறா. துன்பத்தின் நேரத்தில் தைரியமாக இருந்த அதே யோசேப்பு பாவம் வரும்போது தைரியமாக பாவம் செய்யலை, அங்கே கோழையாயிட்டார். எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது உண்மையான கபடம் இல்லாத இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் துன்பத்தின் நேரத்தில் துணிச்சலாக இருப்பாங்க. பார்த்துருவோம் என்னதான் நடக்குது. நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன். அல்லேலூயா. நீங்க கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போயிருக்கீங்களா? காசே இல்லாத நேரத்தில், காசு 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 கையில் இல்லை, சூழ்நிலாம் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் நம்மளை குறை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள்? நம்ம முகமே சில பேருக்கு மாறிடுது. சில பேர் அப்படியே கோபம் வருது மனசில் இருந்து. அவங்களுடைய சூழ்நிலை நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்சியஸை கெடுத்துடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதனால தான் நான் அப்படி நடந்துக்கினேன்றாங்க. யோசேப்புக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. அவன் எல்லா நேரத்தில் எப்படி இருந்தான் பாருங்க, சூப்பராக இருந்தான். துன்பத்தின் மத்தியில் துணிச்சலாக இருந்தான். பாவம் வரும்போது எப்படி இருந்தான், கோழை மாதிரி இருந்தான். பாவம் செய்கிறதுக்கு அவனுக்கு துணிகரம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துன்பத்தின் மத்தியில் துணிச்சலாயிரு, பாவம் வரும்பொழுது ஓடிப்போ. அதை வந்து துணிச்சலாக அதை செய்ய முடியாது. பாவம் வரும்போது என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். இவங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க, துன்பத்தின் மத்தியில் ஓடி போவாங்க, பாவத்தில் ஓடி போக மாட்டாங்க. பாவத்தில் அப்படி நின்றுடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, சிங்கத்தை போல, நீதிமான்களோ சிங்கத்தை போல எல்லா சூழ்நிலைகளையும் சந்திப்பார்கள், போராட்டங்களை சந்திப்பார்கள், பிரச்சனைகள் மத்தியில் விசுவாசத்தோடு நிற்பார்கள். ஆனால் பாவம் வந்தால் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அங்கே வந்து பாவத்துக்கு முன்னால் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரணடைய மாட்டாங்க, அதை விட்டு ஓடுவாங்க. அப்போ யோசேப்பு நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 39:9 தேவனுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்ணுறார், அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் எப்படின்னா, எப்படியாவது இந்த உலகத்தில் நான் நினைக்கிறத சாதிக்கணும், எப்படியாவது நான் நினைக்கிறத என்ன பண்ணணும், சாதிக்கணும். அப்படின்னா அர்த்தம், ஒரு ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சரணடைந்து விடுகிறார்கள். சில பேர் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. சில பேர் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையில் இதை சாதிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. அவங்க அநியாயம் செய்ய பயப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்கன்றதை விட எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் உள்ளே இருக்கும், என்னதான் துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியில் நான் உறுதியாக நிற்பேனே ஒழிய இந்த துன்பத்தை காரணம் காட்டி நான் பாவம் செய்ய மாட்டேன், துணிகரமாய் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், துணிகரமாக அநியாயம் பண்ண மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு என்ன வேஷம் வேணா போடுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, எப்படி வேணா செயல்படுவாங்க. ஸோ நீதிமொழிகள் அருமையான ஒரு புத்தகம். அதில் நீதிமொழிகளில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சாலமோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நீதிமொழிகள் 10:2 வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அநியாயத்தினால நான் அநியாயமாக நான் ஒரு பொசிஷனை பெறுவதற்கோ, அநியாயமாக நான் பணத்தை சம்பாதிப்பதற்கோ, அநியாயம் செய்வதற்கு நான் என் விஷயம் நடக்கணுன்றதுக்காக அநியாயம் செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது உண்மை. நீங்க நீதியா இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. அந்த நீதி அற்புதமாய் செயல்பட்டு முடிவில் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தினா மேன்மைக்கு நேராக நிறுத்தும், மேன்மை அடைய பண்ணும். நீங்க தானியேலுடைய வாழ்க்கையில கூட எடுத்துங்க. அவர் தேவனுக்கு பயந்து எந்த ஒரு ராஜா கோச்சுக்குவாரே, ஆகவே நம்ம ராஜாவுக்கு சாதகமாக போயிடுவோம்னு நினைக்கல. அவர் ராஜாவே கோச்சுக்கினாலும் பரவாயில்ல, தேவன் கோபித்து கொள்ளக்கூடாது. ராஜா என்ன ராஜா பரவாயில்ல, ஆனால் தேவனை நான் கோபப்படுத்தக்கூடாது. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது, ஆனால் தேவன் நின்று பார்த்து கொண்டிருந்தார். சிங்க குகையில் தானியேலை போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. தைரியமாக போறார். சிங்க குகையில் எப்படி போறாரு? தைரியமாக போறாரு. எதை நம்பி போறாரு? கர்த்தரை நம்பி போகிறார். தான் விஷயம் நடக்கணுன்றதுக்காக சாதகமாக ராஜாவுக்கு சாதகமாக போகணும்னு அவர் என்ன பண்ணல, விரும்பலை. நீ யாராக கூட இரு, ஆனால் தேவனுக்கு முன்னால் நான் எப்படி நடப்பேன்? சாட்சியாக இருப்பேன், உத்தமமாக இருப்பேன், தேவனுக்கு பிரியமாக நான் இருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். உடனே அடுத்த நாளே தானியேலுக்கு என்ன வந்துருச்சு? உயர்வு வந்துருச்சு. பொசிஷனை கடவுள் மேலே கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அந்த உத்தமத்தை, அந்த ஒரு ஆண்டுக்கு பிரியமாக வாழ்வதை என்ன பண்ணாதீங்க, விட்டு போடாதீங்க. அதுக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. சாட்சியாக எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க, நில்லுங்கள். ஏன்னா நல்ல கான்சியஸ் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்து பாருங்கள். ஒரு இடத்துல சாட்சியாக இருந்து பாருங்களேன், உங்கள் இருதயம் அப்படியே மகிழும். உங்களுடைய மனசு அப்படியே எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு மனசு வந்துடும். சாட்சியாக நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது. இப்போ நீங்கள் யாருக்காவது மன வாஞ்சியோடு இயேசுவை பற்றி அறிவிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்கிறீங்க? அதெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போல்லாம் யாரும் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையான ஒரு உணர்வோடு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ட்ராக்ஸை கொடுங்களேன். உங்கள் மனசாட்சி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு ட்ராக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு, இன்றைக்கி ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்ற உணர்வோடு நீங்கள் பெருசாக பேசக்கூட வேணாம், அதை அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய கான்சியஸ் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு இது வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் டைம் எடுத்து யாருக்காவது நீங்கள் இயேசுவை பற்றி பேசி பாருங்கள். உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? அவ்வளவு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செய்து பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உண்மையான இருதயத்தோடு பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அந்த கவனத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கான்சியஸ் எப்படி வேலை செய்து பாருங்கள். உங்கள் மனசாட்சியில் எப்படி ஒரு பவர் கிடைக்குது பாருங்கள். உங்கள் மனசாட்சி வல்லமையினால் நிரப்பப்படும். அது ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஒன்று, சோதனையின் மத்தியில் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்க வைக்கும். பாவம் வரும்போது அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது சோதனையின் ஊடாய் கடந்து போகிறீங்களா? போராட்டத்தின் ஊடாய் கடந்து போகிறீர்களா? பிரச்சனையின் ஊடாய் கடந்து போகிறீர்களா? நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் நமக்கு சகிப்புத்தன்மை வரமாட்டேங்குது. சகிக்கணும், அதுதான் முக்கியம். நீதிமான்களோ சிங்கத்தை போல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் உன் தைரியத்தை விட்டுறாத. என்ன வந்தாலும் உன் தைரியத்தை விட்டுறாத. எபிரேயர்ல வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர்கள். அப்போ அந்த தைரியம் எப்போ வரும்? ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது வரும். பாவத்தை விட்டு ஓடணுன்ற ஒரு உணர்வு வரும். துன்பத்தின் மத்தியில் அப்படி நிற்க வைக்கும்.
ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படியே தளர்ந்து போயிடுவோம், சில நேரத்தில் சோர்வு வந்துடும், பலவீனம் வந்துடும். ஆனால் இந்த தேவனுக்காக நம்ம வைராக்கியம் காண்பிக்கும் போது அது நம்ம என்ன பண்ணணும்னா தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இல்லை, நான் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நான் பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேன், ஒரு அம்மா கையை போட்டாங்க, நிற்க சொன்னாங்க. கொஞ்சம் வயசான அம்மா. சரிப்பா, வயசானவங்க கிட்ட போய் என்னை அங்கே விட்டுருப்பானாங்க, சூர்யா ஹாஸ்பிட்டலாண்ட விட்டுருப்பானாங்க, ஏறுமா அப்படின்னு ஏற்றிட்டு வந்தேன். அப்போது நான் வழக்கமாக அவங்கள உட்காந்துட்ட உடனே நான் ஆண்டவர் அப்படியே துதிச்சிக்கினே வரேன். அந்த அம்மா பின்னாடி சோத்திரம் பண்ணுறாங்க, ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கிறிஸ்டினா அம்மா நீங்கள்? நாமா. நாங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. வேலைக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போகலையா? வேலை செய்துட்டு சர்ச்சுக்கு போவோம் ஐயா அப்படின்னாங்க. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த அம்மா அவங்க வயசானவங்க ஆண்டவர் துதிச்சுக்கினே வராங்க, ஆராதித்து கொண்டே வராங்க. அவங்கள கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவரை பற்றி இன்னும் விசுவாசமாக அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வரும்போது என் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு ஊழியம் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க பேசும்போது பார்த்தா அவ்வளவு ஒரு எப்படி பேசுகிறாங்க. நான் அவங்க வயசானவங்க. நான் கேட்டேன் அவங்கள, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இதான் மெயின். எத்தனை பிள்ளைங்கன்னு? 5 பிள்ளைங்க. ஏன் நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க உங்களை காப்பாற்றலையா? 5 பிள்ளைங்க இருந்து என்னையா பிரயோஜனம்? எனக்கு எல்லாமே கர்த்தர் தாயா அப்படின்னாங்க. 5 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஆனால் 5 பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் என்ன வச்சுக்கிறேன்னு தான் கேட்பாங்களாம். என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்க மாட்டாங்களாம். நம்ம கையை தான்ப்பா பார்க்குறாங்கன்னா. அப்போ நீங்கள் எப்படி தான் வாழறீங்க அப்படின்னும் போது அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் என் பலனாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னை நடத்துகிறாரு, எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்துக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ தைரியமாகறாங்க பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் பிள்ளைங்களாம் நம்மளை காப்பாற்றணும். நல்லா புரிஞ்சுங்க, 5 பிள்ளை பெற்றவங்க சாட்சி, ஒரு பிள்ளையும் காப்பாற்றல, எல்லாம் அவங்க கையை தான் பார்க்குதான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு கர்த்தர் தாங்கன்றாங்க. அப்போது எல்லா நேரத்தில் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்கள சந்தித்து அப்படி வெளியே வரும்போது, அவங்ககிட்ட பேசிட்டு வரும்போது எனக்குள்ள நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த கான்சியஸ் வேலை செய்யுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ 2 விஷயம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுல 2 விஷயம் முக்கியம். ஒன்று, தைரியமாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக இருக்கு. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைங்க பார்க்காது, உங்கள் சொந்தக்காரங்க பார்க்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் யாரும் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய உறுதி, நம்மளுடைய அந்த நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. அப்போ எல்லா சூழ்நிலைகளும் தைரியமாக இருக்க பழகுவது இந்த கான்சியஸ். 2வது, பாவம் வந்தால் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுவது இந்த கான்சியஸ். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு அதுதான் உதாரணம். சின்ன காரியங்களில் கூட ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை என்ன பண்ணுவாராம்? அதிகத்தில் ஆண்டவர் அதிகாரி ஆக்குவார். ஊழியம் செய்யும் போது கூட, சாட்சியாக நம்ம ஊழியம் செய்யும் போது கூட நம்ம மைண்டு என்னன்னு தெரியுமா? ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 24 எடுத்துங்க. அப்போஸ்தலர் 24 16 வசனம். அப்போஸ்தலர் 24 16. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இதனால் 16 வசனம் 24 14 16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். இது ரொம்ப முக்கியங்க. நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லலை. ஏன்னா சில நேரங்களில் இருக்க இயலாது. சில நேரங்களில் மனுஷனுக்கு முன்னாலேயும் தேவனுக்கு முன்னாலேயும் குற்றமற்றவளாக இருக்க இயலாது. ஏன்? எப்படியோ ஒரு இடத்துல நம்ம இடற வேண்டியது இருக்கும். சில காரியங்களில் சிலர் மனுஷர்கள் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க, இடற வேண்டியது இருக்கும். ஆனால் பவுலுடைய கூற்று என்ன அழகாக சொல்றார் பாருங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும்
குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருக்கு முன்னால எப்பொழுதும் சாட்சியாய் வாழ என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். மனுஷர்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழ என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். நம்ம பிரயாசப்பட்டா கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன? குற்றமற்ற மனசாட்சி. ஊழியம் செய்யும்போது கூட ரொம்ப முக்கியம். மேலே நம்ம ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது 2 இடத்துல நம்ம நிற்கிறோம். ஒன்று மனுஷருக்கு முன்னால, இன்னொன்று தேவனுக்கு முன்னால. அல்லேலூயா. அதே மாதிரி ஒருத்தர் சொல்ல வரும்போது, இங்கே சாட்சி சொல்ல வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் மனுஷருக்கு முன்னால் நிற்கிறேன், தேவனுக்கு முன்னால் நிற்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை சபையில் நம்ம பாட வரும்பொழுதோ அல்லது இசைக்கருவிகள் வாசிக்க வரும்போதோ ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டியது, நான் தேவனுக்கு முன்னால் இருக்கிறேன், மனிதர்களுக்கு முன்னால் இருக்கிறேன். நான் தேவனையும் பிரியப்படுத்தணும், மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னைக்கு நான் செய்தி கொடுக்குறேன்னா ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். நான் என்ன நோக்கத்தோடு பேசுகிறேன்? அவருக்கு பிரியமானதை பேசுகிறேன்னா, ஜனங்களை கரெக்டாக ஷேப் பண்ணுற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா, இல்லை சுயமாக எதையோ ஒன்று பேசுகிறேன். அப்போ ரெண்டு ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று, மேலே இருந்து என்னை பார்க்கிற தேவன், நான் அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி? அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போது பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன இப்படி பண்ணிட்டியே, உனக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் நீ கோட்டை விட்டுட்டியே, உன்னை பற்றியே நிறைய பேசிட்டியே, பெருமையாக பேசிட்டியே, சுயத்தில் பேசிட்டியேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நான் மனுஷருக்கு முன்னால் நிற்கிறேன்னு மட்டும் இருக்கக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. இங்கிருந்து இறங்கின உடனே நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும். அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்திட்டேன், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துட்டேன். அந்த பயபக்தி இருக்கணும். நான் இங்கே பெருமையாக ஏதாவது பண்ணேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ஜெபம் கொடுக்கலன்னு கேட்குறாங்க, எனக்கு ஒரு பங்கு கொடுக்கல. உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை என்ன பண்ணுங்க? சரியாய் பயன்படுத்துங்கள். நான் ஆரம்பத்தில் எங்கள் ஊழியத்துக்கு வரும்போது, தாத்தா கீழே ஊழியம் செய்யும்போது எவ்வளோ அவமானம் இருக்கும் தெரியுமா? ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டார். சும்மா அப்படியே இந்த அப்படின்னு எல்லாருக்கும் சிடம் அப்படின்னு எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவருக்கு முடியலன்னா எனக்கு சொல்லுவார், செய்தி நீ கொடுன்னு. அன்னைக்கு கரெக்டாக பயன்படுத்துறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, ஏன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஆனால் எனக்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா, நான் மனுஷனுக்கு முன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். சரியாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்த சான்ஸ் என்ன பண்ணுவேன்? சரியாய் பயன்படுத்துவேன். தேவனுக்கு முன்னாலும் மனுஷனுக்கு முன்னாலும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க என்ன பண்ணுவேன்? பிரயாசப்படுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் எப்பவுமே ப்ரிப்பராக இருக்கணும், எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். என்ன நோக்கத்தோடு இருக்கணும்? இந்த வாய்ப்பு கிடைச்சா கர்த்தரை நான் மையப்படுத்த போகிறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கபடற்ற இருதயத்தினுடைய அந்த முக்கியமான காரியம் என்னன்னா, அது எப்படிப்பட்ட இருதயம்? மனசாட்சிக்கு விரோதமாய் செயல்பட துணியாத ஒரு இருதயம். அல்லேலூயா. 2 விஷயம் அதில் சொன்னோம். 1, துன்பம் துயரம் வேதனை வந்தால் உறுதியாய் நிற்கும். 2, பாவம் வந்தால் எச்சரிக்கையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னால, மனுஷருக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியோடு இருக்கப்பட என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது இதை விட ரொம்ப முக்கியம், கபடமில்லாத இருதயம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். கபடமில்லாத இருதயம் சந்தேகப்படுகிற இருதயமாக இருக்கும். ஆல்வேஸ் அது என்ன ஆகும்னா, அதான் புறாக்களைப் போல நீங்கள் கபடற்றவர்களாயும் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களுமாயிருங்கள். கபடம் இல்லாத இருதயம் சந்தேக இருதயம் அப்படின்னா அர்த்தம், the sincere heart is suspected heart towards
செல்ஃப். சுயத்தை எப்பொழுதும் என்ன பண்ணும்? அது வந்து சந்தேகப்படும். சுயத்தை நோக்கியே இருக்கும். நம்ம பேசுகிறோம், நம்ம சுயத்தில் பேசுகிறோமா அப்படின்னு சந்தேகப்படணும். வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் கும்பல் கூடி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வாயை கலரி சுயத்தில் நம்மளை பேச வச்சுருவாங்க சில பேர். நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தான், நம்ம ஐயோ நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி அவங்க நம்மளை அப்படியே தூண்டி விட்டுருவாங்க. நம்ம எப்பவுமே எப்படி பண்ணணும்? நல்லா புரிஞ்சுங்க. கபடம் இல்லாத இருதயம் எப்படி இருக்கும்? சஸ்பெக்டடாக இருக்கும். அதாவது ஒரு போலீஸ்காரன் மாதிரி. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா, 10 பேரை பார்க்குறான்னா 2 பேரை சந்தேகக்காரனோட தான் பார்ப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் முன்னாடி நீ என்ன தான் வேஷம் போட்டாலும் உன் மேலே ஒரு டவுட் அவனுக்கு இருந்துக்கினே இருக்கும். அதே போல தான் நம்ம மேலே டவுட்டு படணும். நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாலும் நமக்குள்ள சுயம் இருக்குது. பாட்டு மட்டும்தான் பாடுவோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற. ஆனால் சாம்பலே ஆக மாட்டேந்தது. சுட்டரிச்சா கூட மறுபடியும் உயிர் தெழுதது சுயம். சில நேரங்களில் நம்ம கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்கு பதில் நம்மை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய பேரை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்பவுமே டவுட்டாக இருக்கணும். அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து வண்டியில் போயிட்டே இருப்பாராம். தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் என்ன பண்ணுவாரா, எங்கன்னா ஒரு ஓரமாக காரை விட்டுட்டு வெளியே வந்து அழுவாராம். ஐயோ ஆண்டவரே, எனக்குள்ள பெருமை வருது ஆண்டவரே, ஏன் இப்படிலாம் வருது ஃபீல் பண்ணுவாராம். நம்ம நிறைய பேர் பெருமையை விரும்புகிறோம். என்னை பற்றி எதுவும் சொல்லியான்னு கேட்குறோம். நீ என்னை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? நீ சர்ச்சில் பேசணும்ல, ஏன் என்னை பற்றி சொல்லலை? நம்ம எப்பவுமே நினச்சிக்கணும் என்னை பற்றி கிடையாது. என்ன ஒரு ஆமேன் கீமன் எதுவும் வரமாட்டேங்க, என்னை பற்றியே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் அவரை பற்றி தான். அல்லேலூயா. வில்லியம் கேரின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். பயங்கரமான தியாகமான ஊழியக்காரர். ஏறக்குறைய வடமொழிகளிலே வேதாமத்தை கடினப்பமாக உழைச்சி மொழிபெயர்த்தவர். பயங்கரமான ஊழியம் செய்தவர். இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவர் இங்கிலாந்துலேருந்து வரும்போது அவங்க பையன் இறந்துட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. துடிக்கிறாங்க கப்பலில். அந்த குழந்தைய அப்படியே கடல்லையா அப்படியே அடக்கம் பண்ணார். அப்படியே இங்கே வந்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து மென்டல் ஆகிட்டாங்க. அதன் மத்தியில் அவர் ஊழியம் செய்து பெரிய சாதனை பண்ணார். அவர் மறிக்க போகிற தருவாயில் அவர் வந்து அவருடைய டைரியில் எழுதிட்டார். என்ன எழுதிட்டார்னா, என் கல்லறையில் இந்த வாசகத்தை எழுதுங்க, நான் செத்த பிறகு என் கல்லறையில் இந்த வாசகத்தை எழுதுங்கன்னு அவர் செத்துட்டார். அவர் கல்லறையில் இன்றைக்கும் அந்த வாசகம் எழுதியிருக்கிறது. என்னென்னா, என் கல்லறைக்கு வருவங்க, பா வில்லியம் கேரி என்ன மாதிரி ஊழியக்கார்ப்பா, எப்படிலாம் பயங்கரமாக ஊழியம் செய்தார், எதன் மத்தியில் ஊழியம் செய்தார் அப்படின்னு என்னை பற்றி பேசாதீர்கள், நான் பேசிய இயேசுவை பற்றி பேசுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை பற்றி பேசு, என்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி ஏன் சொல்லலை? வாழ்க்கையே குடும்பத்தையே எல்லாத்தையும் சுண்ணாம்பா கத்தருக்கு ஒப்பு கொடுத்த தேவ மனிதன். அவர் கல்லறையில் எழுதியிருக்கிறார், இங்கே வருங்க, என் கல்லறையை பார்க்க வர நீங்க என்னை பற்றி அல்ல, நான் பிரசங்கித்த இயேசுவை பற்றி பேசுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைக்குமே விஷயம் நம்ம பற்றி இல்லை, நம்மை உண்டாக்கின தேவனை பற்றி. நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அவரை பற்றி தான் என் வாழ்க்கை. அதுதான். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் அதையெல்லாம் அவருடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். உலகத்தானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்னா, உலகத்தில் இருக்கிறவன் நீங்க கேளுங்க, நீ ஏன் உயிர் வாழறன்னு கேட்டவன் என்ன சொல்றான்? சாப்பிட்றதுக்காக உயிர் வாழுகிறேன். ஏன் சாப்பிடணும்னு கேளுங்க, உயிர் வாழ்வதற்காக சாப்பிடணும்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. நீங்கள் நம்மளுக்கு யாராவது கேட்டாங்க, நம்ம என்ன சொல்லணும்? நான் வந்து இந்த உலகத்தில் ஏன் வாழுறேன் தெரியுமா? சாப்பிட்றதுக்காக வாழுறேன். ஏன் வாழணும் தெரியுமா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழுகிறேன். சாப்பிடுகிறேன், உயிர் வாழ கொஞ்சம் சாப்பிட்றேன். ஏன் உயிர் வாழணும்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் உயிர் வாழ வேண்டும். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கபடம் இல்லாத இருதயம் எப்பொழுதும் சுயத்தை நோக்கி சந்தேக பார்வையோட பார்க்கும். ரொம்ப முக்கியமான காரியம்.
இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படி இருக்க விரும்புகிறாங்கன்னா, தங்களை பெருசாக காட்டணும்னு நினைக்கிறாங்க. தங்களை பெருசாக காமிக்கணும், தங்களுடைய மேன்மை, தங்களுடைய செயல்கள், தங்களை பற்றியே பெருசாக காமிக்கணும். கவனமெல்லாம் தங்களை பற்றியே. நீங்கள் நல்லா சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்லா உடுத்துவது தப்பு இல்லை, இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறது தப்பு இல்லை. நல்லா இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது என்ன காமிக்கிறதுக்காக இல்லை. நான் சாப்பிட்றது உயிர் வாழ்வது ஆண்டவருக்காக. நான் உடை உடுத்தும் போது ஆண்டவர் மையப்படுத்துகிறேன், இதுதான். ஆனால் லாசரு ஐஸ்வர்வானுடைய கதையில் ஐஸ்வர்வான் என்ன பண்ணான்? அனுதினமும் சம்பரமாய் சாப்பிட்டான், ரத்தாம்பரமும் விளையேறப்பட்ட வஸ்திரம் உடுத்திருந்தான். அவன் தன்னை காமிக்க அப்படி செய்தான். லூக்காவில் வாசிக்கிறல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணான்? தன்னை காமிக்கிறதுக்கு அப்படி செய்தான், ஆண்டவரை வெளிப்படுத்துறதுக்கு செய்யலை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் நல்லா சாப்பிடணும், தப்பு இல்லை. ஏன் சாப்பிட்றோம்? உயிர் வாழ சாப்பிட்றோம். ஏன் உயிர் வாழணும்? தேவனை மையப்படுத்துறதுக்காக வாழணும். நல்லா உடுத்துக்கிறோம், ஏன்? ஆண்டவரை வெளிப்படுத்துறதுக்கு. ஆண்டவருக்காக நான் வாழறேன், ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன், அது தப்பு இல்லை. ஆனால் என்ன காமிக்கணும்? நான் எவ்வளோ பெரிய ஆள், இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன். ஆண்டவரை மறந்துட்டு நம்ம அனுபவிக்கிற காரியங்களை பெருசாக நினச்சோம்னா, நல்லா புரிஞ்சுங்க, செல்வந்தனாக வாழ்ந்து நரகத்தை போவதை விட லாசரு மாதிரி வாழ்ந்து பரலோகத்துக்கு வருவது சிறந்தது. செல்வந்தனாய் வாழ்ந்து நான் நரகத்துக்கு போவதை விட லாசரு போல் வாழ்ந்து பரலோகத்துக்கு வருவது சால சிறந்தது. அப்போ ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை நம்ம வந்து கவனித்து கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சி ரொம்ப முக்கியம். அப்போ கபடமில்லாத இருதயம் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாது, மனசாட்சியின்படி தான் அது என்ன பண்ணும், நடக்கும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம்? எல்லாவற்றை பார்க்கலாம். எரேமியால வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? அப்போ என் இருதயத்தை நான் அறியணும். இது வந்து சில நேரத்தில் நம்மளை பெருமையாக பேச வச்சிரும், நம்மளை சுயத்தில் நடக்க வச்சிரும், நம்ம இஷ்டப்படி நடக்க வச்சிரும். தேவனுக்கு பிரியமாக வாழ்வது தான் நம்முடைய கவனம். அப்போ நான் வந்து சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், மிக முக்கியமாக என் இருதயத்தை நான் எப்பொழுதும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கணும். என் இருதயம் எப்படி ஏற்பட்டது? மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது. இதை நான் அறிந்து உணர்ந்து என்ன பண்ணணும்? வாழணும். ஹல்லேலூயா. அப்படி வாழும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது எங்களை கொண்டு போய் நிறுத்தன்னு சொன்னால், இது தேவனுடைய தயவையும் தேவனுடைய கிருபையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு போய் நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவையும் பெற்றுக்கொள்வதற்கு அது நம்மை நடத்தும். அதுதான் வந்து புத்தி உள்ளவர்களாய் வாழ்வது மிக முக்கியம். ஆண்டவர் ரொம்ப அழகாக மத்தேயு 25 முதல் 10 வசனத்தில் ஒரு ஓமை சொல்கிறார். 10 கன்னிகைகளுடைய ஓமை. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? விளக்குகளோட எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? விளக்கை மட்டும் கொண்டு போனாங்க. ஏன்னா கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழறாங்கன்னா, கேர்லெஸ் வாழ்க்கை இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை மிக ஜாக்கிரதையாக வாழக்கூடிய வாழ்க்கை, கேர்லெஸ்ஸான வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்வது. நான் செய்கிற செயல்களில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நான் செய்கிற காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா? இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என் கான்சியஸை பார்த்து நான் உணர்ந்து வாழ்வது மிக மிக முக்கியம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கபடமில்லாத இருதயத்தோடு இருக்கிறவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? தங்களை கர்த்தருக்கு முன்னால் நிறுத்தி தங்களை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு நடந்து கொள்வார்கள். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 14:12. ரோமர் 14:12. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இந்த உணர்வு நமக்கு அவசியம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து. யாரை குறித்து? இன்றைக்கி நிறைய பேர் வந்து மற்றவங்களை குறித்து தான் பேசினுக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா?
அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, மற்றவங்கள பேசுகிறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏன்? நானே ஆண்டவருக்கு முன்னால் சரியாக இருக்கிறனான்னு எனக்கே தெரியல. அப்போ நான் என்ன ஆராய்ந்து அறியணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை விட்டுட்டு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ பார்ப்பது என்ன? அப்போ நான் என்னை நானே பார்க்க வேண்டும். நான் என்ன குறித்துன்னா என் சுயத்தை குறித்து. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளை. சில நேரங்கள் இந்த சுயம் நமக்குள்ளே எழும்பி வரும். சுயம் எழும்போது என்ன ஆகும்? மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். அவை யாவன? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் உள்ளிருந்து வரும். அப்போ நான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? நான் என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் உனக்கு வாழ காலத்தை கொடுத்தேன், உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா வசதியும் கொடுத்தேன், இந்த உலகத்தில் உன்னை எனக்கு வெளிப்படுத்தினேன், எல்லா நன்மையும் தந்தேன், எப்படி வாழ்ந்த ஆண்டவர் கேட்கும்போது அப்போ நம்ம கரெக்டாக சொல்லணும். ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, ஒரே அடியாக முடிச்சிட வேண்டியது தான். நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களுக்கு பயந்து நான் நடந்தேன் என்பதற்கு நீங்கள் தான் ஆண்டவரே சாட்சி. நமக்கே சில விஷயம் தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ ஒவ்வொருவனும் நம்மை குறித்து ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அங்கே நம்ம தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, அப்போ நல்லா புரிஞ்சுங்க. சுத்த இருதயம் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால், கபடமில்லாத இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்னால நடந்து கொள்ளுகிறவர்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள், தங்களுடைய அந்த மனசாட்சிக்கு விரோதமாய் செய்வதற்கு துணிகரம் கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தங்களுடைய சுயத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். என்ன அழகா ஃபாதர் பாடியிருக்காரு, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிடும். உண்மை. சில பிரச்சனையின் ஊடாய் நீ போகும்போது அந்த இடத்துல தைரியமா இரு, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே. இயேசு சிலுவையை பார்த்துட்டு பயந்து ஓடலை, சிலுவை என்ன பண்ணாரு? போய் தூக்குனார். அப்போ சில சூழ்நிலைகள் ஊடாய் கர்த்தர் நம்மை நடத்தும் போது தைரியமா இருங்க. உங்க மனசாட்சியை கண்ணோக்கி பாருங்க. அதுல 2 காரியம் மிக முக்கியம். துன்பத்தின் மத்தியில் தைரியமா இருங்க, பாவத்தின் மத்தியில் என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் சுத்த இருதயத்தை பெற்று ஆண்டவருக்கு முன்னால தகுதியானவர்களாய் அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த காலை வேளையில் இன்றைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய மனதில் நாம் நிறுத்த போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஒவ்வொரு சத்தியம் என்ன? முதலாவது, தேவன் நம்முடைய இருதயத்தை, ஆரம்பத்திலேருந்து நான் சொல்கிறேன், தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கும்படி அவர் சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து செம்மையான வழியில் என்ன பண்ணும்? நடத்தும். இது முதல் காரியம். 2வது என்னது? பாவத்தை பார்த்து பயப்படணும். பாவத்தை பார்த்து பயப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் எழுதும்போது எழுதுகிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணுங்க? விலகுங்கள். அப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு நம்ம விலகி ஓடுவது. அதன் பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளை மிக முக்கியமாய் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பது. முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிப்பாயாக. இந்த காலையில் எல்லாரும் கண்ணை மூடி இந்த வார்த்தைகளை நான் சொல்ல நீங்கள் அப்படியே தியானிங்க. உங்களுடைய சுயத்தை சோதித்து பாருங்கள். உங்கள் சுயம் எப்படி உங்களை தவறாக நடத்துகிறது, எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருமைக்கு உஷாராக இருக்கணும், எதிராக பெருமையை குறித்து. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் சொல்லி முடியாததும், ஓ ஹல்லேலூயா, மகிழ்ச்சியால் நிறைந்ததுமான இருதயம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள். ஹல்லேலூயா.
அவரை தரிசிக்கிற வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுத்த இருதயம், சுத்த இருதயம், ஒரு கபடமில்லாத இருதயம், அது முழு இருதயம், தேவனை உண்மையோடு தேடுகிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அது தன்னை தானே நிதானித்து அறிகின்ற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அது மனசாட்சிக்கு விரோதமாய் செயல்படாத ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அது சுயத்தை எச்சரிப்போடு பார்க்கிற ஒரு இருதயம். இந்த காலை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் வெளிச்சத்தினிடத்துக்கு வந்திருக்கிறோம், வெளிச்சத்தினிடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் கிரியைகள் ஆண்டவரே எப்படிப்பட்டது என்பதை வெளிச்சம் எங்களுக்கு காண்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, சூழ்நிலை எதுவாயினும், போராட்டங்கள் எதுவாயினும், பிரச்சனைகள் எதுவாயினும், அதன் மத்தியில் தைரியமாக இருக்கத்தக்கதாக அந்த உத்தம இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ சோதனைகள் வரும்பொழுது, பாவ பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு முன்பாக எச்சரிக்கையாய் இருந்து ஆண்டவரே நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்கிற உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே.